வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா ஒரு பக்தருக்கு வெறும் ஒரு துளசி மாலைய கொடுக்கறா. அவரோட பிணி எல்லாம் தீர்ந்து போயிடுறது. ரொம்ப டேஞ்சரா இருந்தார். அவர் ரொம்ப கேஷுவலா, அவர் பேரு நீலகண்டன்கிறவர். அவர் பெரியவா மேல ரொம்ப பக்தி. அவர் தன்னோட உறவினரான சென்னையில ஒருத்தர் ராத்துல தங்கி இருந்தார். திடீர்னு அவருக்கு ஒரு நாளைக்கு உடம்பு முழுக்க ஒரு அரிப்பு மாதிரி வந்தது. அந்த அரிப்பு எரிச்சல் ஆயிடுத்து. அந்த எரிச்சல் நிக்கவே இல்லை. துணி போட முடியாத அளவுக்கு எரிச்சல். இவர் சதா அந்த பைப்பை திருகி விட்டுட்டு பைப்புக்கு கீழே நிக்கிற அளவுக்கு இருந்தது அவருடைய உடம்பு எரிச்சல். பெரியவாளா அவல்லாமோ இவரை டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போறா. இந்த மருந்து அந்த மருந்து, பெயின், கிரீமு, டேப்லெட்ஸ், எதுக்குமே அது கட்டுக்கடங்கவே இல்லை. நமக்கு எல்லாமே பெரியவாளை கடைசியில தானே நினைக்க தோணும், கூப்பிட தோணும். முதல் முயற்சி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில எல்லாரும் கையை விரிக்கும் போதுதான் ஆபத் பாந்தவா அநாத ரட்சகா அப்படிங்கிற மாதிரி பெரியவா கிட்ட வர. அந்த நீலகண்டன்கிறவரை பைக்ல வச்சு அழைச்சிட்டு வராரு அந்த சென்னையில இருக்கிற அன்பர். அவர் வந்து காஞ்சி மடத்துல ரொம்ப அவருக்கும் ரொம்ப பிரியம் உண்டு, பக்தி உண்டு. பெரியவா எது சொன்னாலும் அதை தட்டாம செய்யற ஆளு அவர். நமக்கு கண்கண்ட தெய்வம், அங்க போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி சென்னையில இருந்து காஞ்சிபுரம் அழைச்சிட்டு வர்றாரு மோட்டார் பைக்லயே. இவா அப்பவும் கியூல நிக்கிறா. தன்னோட முறை வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு நிக்கிறா. அந்த கூட்டத்திலயும் அழுங்காம நலுங்காம யாரையும் தொந்தரவு பண்ணாம அப்படி நின்று இருக்கா. இவர் உடனே இவாளோட முறை வந்த உடனே இவா என்ன விஷயங்கிறத பெரியவா கிட்ட சொல்றா. அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி ஒரு துளசி மணி மாலையை கொடுத்து விபூதிய பிரசாதம் கொடுக்கிறார். துளசி மணி மாலையை போட்டுண்ட உடனே அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த உஷ்ணம், சூடு, எரிச்சல் எல்லாம் கம்மியாகுது. திரும்பவும் அவர் அதே மாதிரி வண்டியில போய் உட்கார்ந்துட்டு இவரோட இடத்துக்கு போய் சேரவும் சென்னையில உடம்புல இருந்த கொஞ்ச நஞ்ச காயங்கள் எல்லாம் பேடுறது. புது பொலிவோட தெம்போட நன்னா இருக்காரு அவர் நீலகண்டன். அந்த அப்பருக்கு சூழ நோய் வந்த போது அவர் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவர் அந்த இத சொல்லி அவர் எப்படி அங்க ஒரு அந்த சூளை நோயிலேருந்து, வயிற்று வலியில சூட்டுலேருந்து ஒன்னொன்னா கம்மியாகி வருதோ, இவரும் அந்த நீலகண்டரும் வீட்டுக்கு போய் அதை படிக்கிறார். அந்த பதிகத்தை, திருப்பதிகத்தை படிக்கிறார். படிச்சுட்டு அந்த குளுமை தன்னால அந்த உடம்ப விட்டு நீங்காத இருக்கிறதுக்காக அந்த திருப்பதிகத்தை திரும்ப 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 நிதம் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு முறை ரெண்டு முறை இல்ல, ஒரு மண்டலம். அப்போ அந்த சுண்ணாம்பு கால்வாயில அந்த மாசில் வீணையும் பாடினது மாதிரி அந்த குளுமை, அந்த பிரத்யக்ஷ தெய்வத்தோட கருணை எல்லாம் சேர்ந்துட்டு அந்த நீலகண்டன் அவரை அவ்வளவு உடம்பு முழுக்க நன்னா ஆயிடுறது. புதிய தெம்போட, ஏன்னா அருட்கடாட்சம் பட்டிருக்கு. பெரியவாளுடைய நயன தீட்சண்யமே அவ்வளவு நன்னா இருக்கும். எல்லாருக்கும் அருள் கிடைக்கும். பார்த்து 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 அருள்வா இல்லையா? நீ பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீ அந்த கஷேத்திரத்துக்கு போனாலே, அந்த இடத்துக்கு போனாலே, காஞ்சிக்கு போனாலே உனக்கு ஒரு எனர்ஜி, பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் வரும் அப்படிங்கிறதுக்கு பிரத்யட்சமான அனுபவம் தான் இது. நாம எந்த திருப்பதிகமா இருந்தாலும் நாம அதையும் சிரமேற்கொண்டு படிக்கணும். எல்லாரும் சொல்லிட்டு போனதெல்லாம் நான் எதுக்கு, நமக்கு பாடம் என்னைக்கும் இருக்கணுங்கிறதுக்காக. நாம எதுக்காக எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிறது?
யாரான ஒருத்தருக்கான நல்லது நடக்காதா, அவ அத கேட்டு அவளுடைய பிரச்சனையை தீர்த்துக்க மாட்டாளாங்கிற ஒரு ஆசையினாலதான். அதனால எந்த பதிகத்தையும் எந்த விஷயத்தையும் உதாசீனப்படுத்தாம அத நமக்காக யாரோ சொல்லிட்டு போயிருக்கா, இப்படி நம்மளுடைய முன்னோர்களோ நம்மளுடைய பக்தர்களோ இந்த மாதிரி விஷயங்களை நாமளும் காதுல போட்டு நாமளும் அதை படிக்கணும், பாடணும். அந்த விஷயத்தை நாம உள்வாங்கிக்கணும், நம்ம சந்ததிகளுக்கு சொல்லணும். நீ சொன்னாதான் நம்ம சந்ததிகளுக்கு தெரியும். அந்த ஒரே காரணம்தான். இதே மாதிரி நாமளும் அந்த மாசில் வீணையும் 4 லைன் தான். அது ஹையர் ஸ்டடீஸ்ல +1 +2 9th 10th அந்த மாதிரி தமிழ்ல ஒரு பேரா ஃபர்ஸ்ட் தமிழ் வாழ்த்து இதுதான் இருக்கும். அப்போ அது எப்பேற்பட்ட அது பதிகமா இருந்ததுன்னா நமக்கு அந்த பாட புத்தகத்துல வரும். நோய் தீக்கிற அருமருந்து அது. அந்த பதிகத்தை ஃபுல்லா அதை படிச்சு ஒரு ஆசான் மூலமா படிச்சு அதை நித்திய பாராயணம் பண்ணினா நமக்கு நோய் நொடி நம்மளை அண்டாது. நாமளும் உங்களை பார்க்கிறவாளுக்கு கேட்கிறவாளுக்கு இதை சொல்லணும், அது ரொம்ப முக்கியம். இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.